செம்ம காண்டில் இருக்கிற கௌதம் கம்பீர் இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுக்கு பயங்கரமான வார்னிங்க கொடுத்திருக்காரு. ஒரு வழியா சிங்கம் வெகுண்டு எழுந்திருச்சு. என்ன இப்ப சடனா பிக் ப்ரோ? குட்டி ப்ரோ, இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட எல்லாம் டெஸ்ட் சீரிஸ் தோத்து போய் WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்கும். இந்த ஓவர்ல நடக்க போற WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, நம்ம தான் வார்ம் அப் மேட்ச கூட ஜெயிச்சிட்டோமே, அப்புறம் என்ன பிரச்சனை? குட்டி ப்ரோ, கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியன் டீம்ல பேட்டிங் ஆனாலும் சரி இல்ல போலிங் போட்டாலும் சரி எது பண்ணாலும் ஆப்போனன்ட் தூக்கி போற எல்லா கேள்விக்குமே பதில் ரெடியா இருக்கணும் சொல்லிருக்காரு. அதாவது புஷ் ஓவர் லிமிட்ஸ்னு வெறித்தனமா பேசிருக்காரு. ஆனா டீம்ல நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. யாருக்கு இருக்கு? இங்க பும்ரா இல்ல, சாய் சுதர்சனுக்கு வேற இன்ஜுரி. அதனோ கரெக்ட் தான். கூட வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, நிதிஷ் குமார் ரெட்டி, ஆகாஷ் தீப்னு வரிசையா எல்லாரும் சேர்த்துக்கோ. அப்ப பெரும்பாலும் பவுலர்ஸ் இல்லாம போய் அடி வாங்க போறோம்னு சொல்லுங்க பிக் ப்ரோ. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரஞ்சி ட்ரோஃபில 60 விக்கெட்ஸ் எடுத்த அக்யூப் நபி, எம்பியோட ஆல்ரவுண்டரான சர்னா ஸ்டைல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காவோட நம்ம டீம்ல ராகுல், ஜடேஜா, குல்தீப்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சோ ஒரு வழியா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் சொல்றீங்க. ஆமா, ஆனா கம்பீருக்கு என்ன பிரச்சனைனா இந்த சீரிஸை இந்தியா தோத்துட்டோம்னா அவரோட வேலைக்கே பெரிய ஆப்பு வந்துடும். சோ எக்காரணத்தை கொண்டு இந்த சீரிஸை தோக்கவே கூடாதுன்னு எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்திருக்காரு. சோ இந்தியாவால இந்த சீரிஸை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.